The Lord told me, ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், if you want to fight the devil, you got to stop fighting with human beings. பிசாசோடு கூட நீ சண்டை போட வேண்டுமானால் மனுஷர்களோடு கூட சண்டை போடுவதை நிறுத்து என்று சொன்னார். That is one of the first steps to begin a heavenly life on earth. பூமியிலேயே பரத்துக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு இதுதான் முதல் படி. See, overcoming lust of the eyes is a very difficult thing. It can take many years. கண்களின் இச்சையை மேற்கொள்வது என்பது கடினமான காரியம். அதற்கு अनेक ஆண்டுகள் ஆகலாம். Overcoming anger is a difficult thing. It can take many years. கோபத்தை மேற்கொள்வது என்பதும் கடினமான காரியம். अनेक ஆண்டுகள் பிடிக்கும். Overcoming the love of money can take many years. பண ஆசையை மேற்கொள்வது என்பதும் अनेक ஆண்டுகள் பிடிக்கும். But to stop fighting with other human beings, you can stop today. ஆனால் மற்ற மனிதர்களோடு கூட சண்டை போடுவதை இன்றைக்கே நீங்கள் நிறுத்தி விடலாமே. If you want, நிறுத்த வேண்டும் என்று விரும்பினால் you can take a decision today that I'll never again fight with my husband or wife. இனிமேலும் நான் என்னுடைய கணவனோடோ மனைவியோடோ சண்டை போடவே மாட்டேன் என்ற தீர்மானத்தை இன்றைக்கே நீங்கள் எடுக்கலாமே. If they come to fight, I won't fight. அவர்கள் சண்டை போட வந்தால் நான் சண்டை போட மாட்டேன். Either of you can take the decision, husband or wife. கணவனோ மனைவியோ ரெண்டு பேர்ல யார் வேண்டுமானாலும் இந்த தீர்மானத்தை எடுக்கலாம். See, you need two hands to make a noise. ஒரு சத்தம் வர வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு கைகள் வேண்டும். You know that. உங்களுக்கு தெரியும். You ever tried making noise with one hand? ஒரு கையை எடுத்துக்கொண்டு ஒரு கையை மட்டும் வைத்து இப்படி ஆட்டினால் சத்தம் வருமா? If the other hand refuses to cooperate, there's no sound. மற்ற கையானது ஒத்துழைப்பதற்கு மறுத்துவிட்டால் அங்கே சத்தம் வராது. So when one person in your home wants to fight, ஆகவே உங்கள் வீட்டிலே ஒரு நபர் மட்டும் சண்டை போட வேண்டும் என்று விரும்பினால் the other person says, no, I won't fight. மற்ற நபர் நான் சண்டை போட மாட்டேன் என்று பின்வாங்கி கொண்டால், No matter how much the other person tries, there will be no fight. மற்ற நபர் எவ்வளவுதான் போராடி பிரயாசப்பட்டாலும் அங்கே சண்டையே வராது. So don't blame the other person. ஆகவே மற்ற நபரை குறை சொல்ல Don't வேண்டாம். say that person wants to always fight. இந்த நபர் எப்பொழுதுமே சண்டை போட விரும்புகிறாரே என்று சொல்ல வேண்டாம். It's because you also cooperate that the fight comes. நீங்களும் ஒத்துழைக்கிறபடினால தான் இங்கே சண்டை ஏற்படுகிறது. We like to blame other people. நமக்கு என்ன விருப்பம் தெரியுமா? மற்றவர்களை குறை சொல்வது நமக்கு அவ்வளவு விருப்பம்.